ரோமர் 12வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. ஒருத்தங்க நம்மளை காயப்படுத்திட்டாங்க, திரும்ப நம்ம அவங்கள பார்க்கும்போது நம்ம உண்மையான அன்போடு அவங்க கிட்ட பேசுகிறோமா, இல்லை நம்ம ஒரு வேண்டா வெறுப்போட ஒரு மாயான அன்போட நம்ம அவங்க கிட்ட பேசுகிறோமா? ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சில நேரங்களில் நம்மளை காயப்படுத்தினவங்க கிட்ட ஒரு முழுமையான அன்பு நம்மளால செலுத்த முடியாது. நம்ம காட்டுற அன்பு எல்லாமே மாயான அன்பு. ஆனால் மாயமற்ற அன்புக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சில வேளை ஏசப்பாவை காயப்படுத்தினவங்கள, இன்னும் குற்றப்படுத்தினவங்கள ஏசப்பா மன்னிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளை காயப்படுத்தினவங்கள மன்னிக்க முடியல. ஏசப்பா கிட்ட மன்னிக்கிறதுக்கு கிருபையை கேளுங்க. நம்மளுடைய அன்பும் ஏசப்பாவோட அன்பை மாதிரி மாயமற்ற அன்பாக இருக்கணும். ஏசப்பாவை நம்ம வாழ்க்கையில் முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு அவர் காட்டுற வழிகளில் நம்ம நடக்கிறதுக்கு பிரயாசப்படுவோம். ஏசப்பா கிட்ட கிருபையை கேளுங்க. ஏசப்பா, என்னோட அன்பு மாயமற்ற அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.